கார்த்தி, உனக்கு வந்து ஃபஸ்ட்டு படமே ரொம்ப சேலஞ்சான படம் பருத்தி வீரன். ஏன்னா நீ டவுனில் பிறந்து வளர்ந்து அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்து பருத்தி வீரன் கேரக்டர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் கொண்டு வந்து அசத்திட்ட. பட் அதை விட உனக்கு ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் வந்து இந்த வாவாத்தியார் தான். ஏன்னா அது வந்து தலைவர் பேராக இருக்கிறதுனால அதில் நடித்து பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதை நீ பிரமாதமாக பண்ணியிருப்பேன். இந்த டீசர் எல்லாம் பார்க்கல, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மிகப்பெரிய வெற்றி அடையும். கிருத்தி ஷெட்டி கரெக்டாக சொல்லிட்டுனா, ஷில்பா எல்லாரும் வந்து நல்ல ஒரு ப்ராமிசிங் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. தம்பி ஆனந்தராஜ், தம்பி சுந்தர், 2 பேர் பாருங்கள், என்ன ஏஜ் ஆனாலும் முடி கொட்டாமல் அப்படியே இருக்கிறாங்க. இல்லை, இந்த ஏஜில் அந்த அளவுக்கு பாருங்க, சுந்தருக்கு அப்படியே இருக்குது, அவருக்கு அப்படியே இருக்குதா? இந்த விக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்கலன்னு வைக்கல, நாங்கெல்லாம் மணப்பாறை பாடு கட்டி பாய வர ஏறு பூட்டிட்டு நாடு சத்யராஜ். நானும் கவுண்டமணி என்ன பேசிக்கோ, கவுண்டமணி என்ன சொல்வார், சத்யராஜ் இந்த விக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்காமல் இருந்தால் நம்ம என்ன செஞ்சிருப்போம், எங்கேயாச்சும் ஊரில் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்போம் அப்படின்பா. அதுக்கு நம்மளுக்கு 1 2 3 எல்லாம் தெரியணுமில்ல. முதலாளி கேட்பான்ல, அப்போ இத்தனை மாடு ஓட்டிகிட்டு போனால் திருப்பி வரையில கணக்கு கரெக்டாக இருக்குதான்னு நம்மளுக்கு அப்படி காமெடியாக பேசிகிட்டு இருப்போம்.